வெல்கம் டு சசி சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா பொங்கல். நம்ம எப்போவுமே அரிசியில் தான் பொங்கல் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா? இன்றைக்கி ரவாவில் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: ரவா 1 கப்பு, பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி, மிளகு, ஜீரகம், அப்புறம் கறிவேப்பிலை, நெய், பெருங்காயம், கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில், உப்பு, தேவையான அளவு தண்ணி. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு சன்ஃப்ளவர் ஆயில், நெய், சூடாகட்டும். இப்போ இதில் வந்துட்டு இஞ்சி முதல்ல போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா பொரியட்டும். அது கூட கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது கூட மிளகு, ஜீரகம், தாளிச்சுக்கோங்க. நான் வறுத்து வச்சுருக்க ரவா தான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா இதில் அந்த ரவாவை அப்படியே போட்டு சும்மா அந்த பொரிய விட்றேன். உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இப்போது தண்ணி ஊற்றிட்டு, ஆக்சுவலி பாசிப்பருப்பு நான் கட்டியாக இது பண்ணிட்டேன். இல்லாட்டி நல்லா கொஞ்சம் தண்ணியோடு கலக்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்க தண்ணியே இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து கைவிடாமல் கலர்னிங்கன்னா போதும். கட்டி இல்லாமல் கலக்கியாச்சு. கைவிடாமல் கலக்குனிங்கன்னா போதும், கட்டி பண்ணாமல் இருக்கும். ரவா இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும் இல்லையா? அது பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு அப்புறம் அரிசி பொங்கலை காட்டிலும் இதுதான் உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு அரிசி பொங்கலை விட இது தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரில, மேபி சிலவங்களுக்கு பிடிக்காதா இருக்கும். நான் மோஸ்ட் ஆஃப் தெம் நான் அதை பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோ ஆசைப்பட்டு திருப்பி கேட்பாங்க, அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வத்தட்டும். இது கூட பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்பளம் ஒரு பப்படம் காய்ச்சிக்கோங்க. நான் தான் அடுப்பில் போட்டிருக்கேன். அதையும் காய்ச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிப்பேன். எண்ணெய் கக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பு பார்த்து இறக்கிக்கோங்க. கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா அது கட்டி ஆகிடும். அதனால் ரொம்ப இது பண்ண வேணாம். இது இப்படியே வச்சிங்கனாலே போதும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சுட சுட ரவா பொங்கல், சட்னி, தேங்காய் சட்னி அண்ட் பப்படம் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.